கொடநாடு கொள்ளை வழக்கு அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கு இன்று மீண்டும் உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. குற்றவாளி ஜித்தின் ஜெய் ஆஜரானார். அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜஹான், கனகராஜ் ஆகியோரும் ஆஜராகினர். சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி முருகவேலும் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் காதர் விசாரணையை அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் பேசிய அரசு வழக்கறிஞர் ஷாஜஹான், கொடநாடு கொள்ளை வழக்கில் தொடர்புடைய கனகராஜ் செல்போனுக்கு வெளிநாட்டு செல்போனில் இருந்து 5 முறை அழைப்பு வந்தது குறித்து இன்டர்போல் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இறந்து போன கனகராஜ் இறப்பது 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது சம்பவம் நடந்த 2-3 நாட்களுக்குள் 7 எண்ணுள்ள ஒரு எண்ணிலிருந்து, ஒரு தொலைத்தொடர்பு எண்ணிலிருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 5 முறை 7 எண்ணு அவருக்கு அந்த 7 எண்ணிலிருந்து நம்பர் உள்ள எண்ணிலிருந்து அவருக்கு கால் வந்திருக்கிறது. அது வெளிநாட்டிலிருந்து பேசப்பட்ட கால். எதற்காக அவரிடம் தொடர்ந்து இந்த மாதிரி அது 5 முறை சம்பவம் நடந்த உடனே தொடர்ந்து அது மாதிரி பேசியிருக்கிறார் என்றால் அது யார்? இதற்கு என்ன தொடர்பு என்பது பற்றி நாங்கள் இன்டர்போல் உதவியுடன் அந்த நம்பரையும் என்ன என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறோம்.